தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பொது சிவில் சட்டத்தின் கீழ் நாட்டின் முதல் குற்றவியல் வழக்கு உத்தரகண்ட் மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை ஹரித்வார் காவல்துறையினர் திருமண தகராறு ஒன்றில் முத்தலாக் மற்றும் ஹாலாலா தொடர்பான கடுமையான பிரிவுகளை பயன்படுத்தி 9 குற்றவாளிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். ஹரித்வாரின் பகவான்பூரில் உள்ள புக்கவாலா காவல் நிலையத்தில் ஏப்ரல் 4ஆம் தேதி 23 வயதுடைய ஒரு பெண் அளித்துள்ள புகாரில் தன் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தன்னை உடல் ரீதியாக தாக்கியதாகவும் வரதட்சணை கொடுமை செய்ததாகவும் மற்றும் உடனடி முத்தலாக் கூறியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அது மட்டுமின்றி அவரது பெற்றோர் மற்றும் சகோதரி உட்பட குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேருடன் இணைந்து தன்னை ஹாலாலா செய்ய வற்புறுத்தியதாகவும் அந்த பெண் கூறியுள்ளார். ஹாலாலா என்பது முத்தலாக் மூலம் விவாகரத்து பெற்ற ஒரு பெண் மீண்டும் தன் பழைய கணவருடன் சேர வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக மற்றொரு நபரை திருமணம் செய்து அவரிடம் இருந்தும் விவாகரத்து பெற வேண்டும் என்ற தடை செய்யப்பட்ட நடைமுறையாகும். ஆரம்பத்தில் பாரதிய நியாய சட்டம் BNS பிரிவுகளின் கீழ் காயம் ஏற்படுத்துதல், கணவன் அல்லது அவரது உறவினர்கள் கொடுமைப்படுத்துதல், வரதட்சணை தடுப்புச் சட்டம் மற்றும் முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. ஆனாலும் விசாரணையின் போது ஹாலாலா மற்றும் முத்தலாக் தொடர்பான புகார்கள் விரிவாக வெளிவந்ததை அடுத்து அதிகாரிகள் உத்தரகண்ட் பொது சிவில் சட்ட பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கை சேர்த்தனர். இதன் மூலம் புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்ட பொது சிவில் சட்டத்தின் கீழ் தண்டனை பிரிவுகளை பயன்படுத்திய நாட்டின் முதல் குற்றவியல் வழக்காக இது மாறியுள்ளது.